வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 பிஜிடி அறிவியில் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் இருந்து கேட்ட கொஷின்ஸை தான் வந்து வித் ப்ரூஃப் புக்கில் வந்து எந்தெந்த பேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? 2015 வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் மொத்தம் 7 கொஷின் தான் கேட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து எல்லா யூனிட்லேயும் 11 கொஷின்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கேட்கல. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிசல்ட்ஸை பார்த்துடலாம். சரிங்களா? எல்லாமே மேக்ஸிமம் வந்து தியரிட்டிக்கு ரிலேட்டடாக இருக்கிற யூனிட்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், P < 1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து நாம் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா? P < 1 இருந்துச்சுன்னா நாம் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இதை வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், எக்ஸுங்கிறது n டியூப்புள், நாம் எக்ஸுங்கிறது சமேஷன் i = 1 to n மாடுலஸ் xi பவர் p ஹோல் பவர் 1/p டஸ் நாட் டிஃபைன் எ நாம் வென். ஸோ அப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாருங்கள். நமக்கு என்ன எழுதியிருக்கோன்னா இந்த கண்டிஷன் 1 < p < இந்த கண்டிஷனுக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து நாம் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இங்கே அதுக்கேற்ற மாதிரி 3 ஆப்ஷன்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே P வந்து 1 இருக்குது, இங்கே 3/2னா 1.5, ஸோ greater than 1, இங்கே 100. ஸோ P < 1, ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நாம் வந்து எப்போ டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் P < 1 இருந்துச்சுன்னா டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் 2015 கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் n and n dash are non-linear spaces and script b of n comma n dash is the set of all continuous linear transformation of n into n dash with norm defined by norm t equal to supremum of norm t of x such that norm x less than or equal to 1 x belongs to n. Which of the following statements is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் b ஆஃப் n, n டேஷில் வந்து அந்த n டேஷ் அந்த செகண்ட் கோஆர்டினேட்டில் இருக்கிறது அந்த இது வந்து பனாக்கா இருந்துச்சுன்னா தான் இந்த ஸ்கிரிப்ட் b ஆஃப் n, n டேஷ் வந்து பனாக்கா இருக்கும். ஸோ அதுதான் வந்து மெயினானது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து தியரம். ஸோ அதுதான் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் n and n dash ஆர் நாம் linear spaces, the set script b of n, n dash அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, set of all continuous linear transformation of n into n dash is a norm linear space with respect to pointwise linear operations. ஸோ இது எப்போ பனாக்கா இருக்கும் அப்படின்னா n dash வந்து பனாக்கா இருக்கும்போது தான் இந்த ஸ்கிரிப்ட் b of n, n dash வந்து பனாக் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் 2022 டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு ஓப்பன் மேப்பிங் தியரத்தை கேட்டிருக்கிறாங்க. இஃப் b and b dash are Banach spaces and if t is a continuous linear transformation from b to b dash then t is open mapping if அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே இருக்குமா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி வந்து ஐடென்டிட்டியாக இருக்கணுமா, இல்லை 1 to 1 ஆன் 2 அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஓப்பன் மேப்பிங் தியரம் படிச்சிருந்தாலே இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த தியரம் நேம்டு தியரம்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. பாருங்கள் எத்தனை வருஷமாக கேட்டிருக்காங்க பாருங்கள், 2001, 2, 4 அண்ட் 22 இப்போ கூட என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் b and b dash are Banach spaces and if t is a continuous linear transformation of b onto b dash then t is open mapping. ஸோ இங்கே ஆன்சர் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா on to அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஓகே, ஸோ ஆன்சர் t is on to. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், Banach ஸ்பேஸ் எப்போ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஆகும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு கண்டிஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷனுக்கு வந்து அவங்களுக்கு இது வந்து ரொம்ப எலிமெண்ட்ரியான ரிசல்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தோன்னே சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இதுவும் புக்கில் அப்படியே இருக்குது பாருங்கள். நாம் x plus y the whole square plus norm x minus y the whole square equal to 2 into norm
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு நாம் ஒய் ஸ்கொயர். ஓகே, இதுவும் 2002 கேட்டிருக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், டி ஸ்டார் இஸ் தி அட்ஜாயிண்ட் ஆஃப் டி, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த வந்து அட்ஜாயிண்ட்டை பற்றி பேசுகிறோனாலே நம்ம வந்து எங்கே போயிடுவோம்னா காம்ப்ளெக்ஸுக்கு போயிடுவோம். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அடிஷன், ஸோ பிரச்சனை இல்லை. செகண்ட் ஒன் சி, ஆப்ஷன் சி வந்து மல்டிப்ளிகேஷன், ஸோ ரிவர்ஸில் வரும், அதுவும் ஓகே. டி அதுவுமே கரெக்டு. சரிங்களா? இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸில் பேசணும். ஆல்ஃபா காம்ப்ளெக்ஸ் அங்கேயே கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷனில், ஸோ அங்கே வந்து பார் வரணும், ஆனால் அங்கே பார் கொடுக்கல. ஸோ அதனால் ஃபால்ஸ் கேட்டதுனால பி. சரிங்களா? நீங்கள் எல்லா 4 ஆப்ஷனையுமே வந்து ஃபில்டர் பண்ண தெரியணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கரெக்டானதை சூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்குரிய ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரே தியரம் தான் இதுலேருந்து எல்லா கொஷினும் கேட்குறாங்க பாருங்கள். 2002 2022 கேட்டிருக்காங்க, 2005. ஸோ 2022 எல்லா பேட்ச்லேயுமே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம அங்கே ஏ ஆப்ஷனாக இருந்துச்சு. செகண்ட் ஒன்று அங்கே பி, ஆல்ஃபா டி ஸ்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா பார் டி ஸ்டார். ஸோ அங்கே ஆல்ஃபா பார் கொடுக்கல. ஓகே, தேர்ட் ஒன் அதே தான் ரிவர்ஸில் வரணும் ப்ராடக்ட்டுங்கிறப்ப. அண்ட் ஃபிஃப்த்து ஒன்று தான் அங்கே டி ஆப்ஷனாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பி ஆன்சர் தான் ஃபால்ஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன். ஸோ அகெயின் ஃபால்ஸ் ஒன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபால்ஸ் ஒன் கேட்டாங்கனாலே நம்மளுக்கு வந்து ரிமைனிங் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஹச்சுங்கிறது ஹில்பர்ட் ஸ்பேஸ், டிங்கிறது ஆப்ரேட்டர் ஆன் ஹச், ஹச் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல், சிக்மா ஆஃப் டிங்கிறது செட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் டி, தென் விச் ஒன் இஸ் ஃபால்ஸ். ஸோ இங்கே இந்த சிங்குலர் அப்படின்னு வந்துச்சுனாலே சிக்மா ஆஃப் டி ஈக்குவல் டு சிங்கிள்டன் 0ன்னு இருந்துச்சா இஃப் ஒன் ஒன் லீஃபாக இருக்கணும். ஸோ அது ஒன்று தான் இங்கே மிஸ் ஆகுது. செகண்ட் ஒன் ஓகே, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா நான் சிங்குலராக இருக்கணும், இஃப் ஒன் ஒன் லீஃப் கொடுத்துட்டாங்க. ஏ சிங்குலர்னா, ஸோ ஏக்கு நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதுவும் ஓகே. அண்ட் லாம்டா பிலாங்ஸ் டு சிக்மா ஆஃப் டினா அதையும் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட் ஒன்று இஃப் ஒன் ஒன் லீஃப்னு இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே மிஸ் ஆச்சு. நம்ம பார்க்கலாம். இது வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிங்கிறது ஆப்ரேட்டர் ஆன் ஹச், தென் ஃபஸ்ட் ஒன் டி இஸ் சிங்குலர், இஃப் ஒன் ஒன் லீஃப் 0 belongs to sigma of t, and if t is non-singular then lambda belongs to sigma of t if and only if lambda inverse belongs to sigma t inverse, and t last one a is non-singular then sigma of at a inverse equal to sigma of t. Okay, so singular and if and only if 0 belongs to sigma of t ஆ இருக்கும். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. எக்ஸுங்கிறது எலமெண்ட் இன் பெனாக் அல்ஜிப்ரா, த ஃபார்முலா ஃபார் ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ். ஸோ என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் வந்து 4 ஆப்ஷனில் நீங்கள் ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் நாம் எக்ஸ் பவர் என் ஹோல் பவர் 1/n. சரிங்களா? இதுவும் டிஆர்பி 2002 கேட்டிருக்காங்க, டிஆர்பி 2022 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்கு என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமன்ஸ் புக்கு. சரிங்களா? சிமன்ஸ் புக்கில் இருந்து தான் மோஸ்ட்லி வந்து டிஆர்பிக்கு கொஷின்ஸ் வருது. ஸோ நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் ரிமைனிங் கொஸ்டின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ரிமைனிங் கொஸ்டின்ஸ் மீன்ஸ் நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.